சாக்லேட். இங்க பாத்தியா, அவன் எல்லா கேம்லயும் கைய ஓபன்ல தான் வைக்கிறான். இதுதான் அவனுக்கு தெரிஞ்ச கேம் போல இருக்கு. அப்படின்னா அவன் கைய க்ளோஸ் பண்ணியே விளையாட மாட்டான் போல இருக்கு. என்ன தனியா சிரிக்கிறீங்க? நாங்க ஒரு ஆட்டம் கெளிப்பு தெரியும்ல. சரி சரி, மூணாவது கேம் ஒன்னு இருக்குல்ல. ஓகே ஷின்சான், மூணாவது கேமையும் விளையாடி முடிச்சிடலாம். சாபு 3. பாத்தீங்களா, இந்த வாட்டியும் நான் தான் ஜெயிச்சேன். அதேதான். ஷின்சான், இனி நீ அடிமை. என்னம்மா, ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடியா இருக்கேன், நீ ரெடியா? சாபு 3. அச்சோ, நான் தான் ஜெயித்தேன். இதுல செந்தமிழ் வேற. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ஷின்சான்? நல்லா ஞாபகம் இருக்கு. ஓகே, இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சு. விட்டுடாத மிக்ஸி, மீதி இருக்கிற வேலையும் அவட வச்சே வாங்கிடு. இந்த சாக்லேட் பாக்ஸ் நம்ம கையில சும்மாவே இருக்கே. ஷின்சான் ஜெயிச்சிருந்தானா இது அவனுக்கு கொடுத்திருக்கலாம். சரி பரவாயில்ல, இன்னொரு கேம் வச்சு அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சாக்லேட்டை கொடுத்தா போச்சு. அம்மா, என்கிட்ட கொடுங்கம்மா. சரி, அப்ப அந்த பாத்திரத்தை கழுவுறது தான் போட்டி. சாபு 3. இப்பவும் அம்மா தான் ஜெயிச்சே. இப்ப வாங்கம்மா, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சாபு 3. அம்மா தானே ஜெயிச்சேன். பெண்டு நிறுத்துறாங்க. 3. எப்படி நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். 3. 1 கிலோ ஸ்வீட் கொடுங்க. என்ன ஒரு சுகமா இருக்கு. நான் வந்துட்டேன். வந்துட்டேன். வெல்கம் ஹோம். ஆஹா, நான் இந்த லெட்டரை போஸ்ட் பண்ண மறந்தே போயிட்டேன். ஷின்சான், இன்னொரு கேம் விளையாடலாமா? இப்பவா? லெட்டர் போஸ்ட் பண்ற கேம்ல ஜெயிச்சு சாக்லேட்டை வாங்கிக்கோ. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சாபு 3. அம்மா தானே ஜெய். நான் ஜெயிச்சிட்டேன். ஏ, ஷின்சான் தான் ஜெயிச்சான். இந்த ஷின்சான் தான் ஜெயிச்சான். இத நான் நம்ப மாட்டேன். மறுபடியும் விளையாடலாம். இப்போ உங்க பெட் என்னம்மா? ஜூஸ் போட்டு தரீங்களா?